ஹரி சார், ஆ கிச்சன்ல குழந்தையோட பால் பவுடர் வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். ஆ இப்போ வரேன்டா. சீக்கிரம் போங்க. ஏய், வீட்டுக்கு போறோம்டா. என்னங்க மேடம்? சார், பையில வைங்க சார். அப்புறம் பால்கனில குழந்தையோட துணியில காய வச்சிருக்கேன், கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். ஈரமா இருக்கோ ஒரு கவர்ல போட்டு கொடுங்க. மேடம், நீங்க என்ன வெளியூருக்கா போறீங்க? காயட்டோன மேடிக்கிட்ட ஈவினிங் அமுச்சு வச்சிடுறேன். ஆ, இல்ல சார், திடீர்னு சந்தோஷ் வந்து கூப்பிட்டதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒண்ணுமே புரியல. அதான் இப்படி. ஹாய். குழந்தைய கொடுங்க. தரேன். அப்பா, 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 வாட, 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 வாட. நீ ஆசைப்பட்ட மாதிரி லட்சுமி நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா. அதுவும் கையில ஒரு குழந்தையோட. இதுவரைக்கும் கேட்காத ஒரு குழந்தையோட அழுகுரல் நம்ம வீட்டுல கேக்குதுமா. எல்லாமே புதுசா இருக்குமா. இன்னும் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை. லட்சுமி மேடம் அப்படியே இங்கேயே இருந்துடணும். செல்லம், ஏய், இந்த வீடு இவ்வளவு நாளா இப்படி சந்தோஷமா இருந்ததில்லை மேடம். குழந்தை இருக்கிற வீடு இவ்வளவு சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இந்தாங்க மேடம். ஆ, ஓ, சரி 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 சரி. ஓ ஓ ஓ ஓ, போலாம் 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 போலாம். ஒண்ணு இல்ல மேடம், ஒரு நாள் இருந்துட்டு இப்ப போறேன்னதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க மேடம். சார், அன்னைக்கு நான் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஏதோ ஒரு தைரியத்துல வீட்டை விட்டு வந்துட்டேன். நீங்க மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டிருப்பேன். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இப்படி உதவி பண்ற குணம் அப்படி யாருக்கும் இருக்காது சார். உங்க வீட்ல நான் இருந்த நாட்கள்ல நான் எவ்வளவு பாதுகாப்போட இருந்தேன். உங்கள மாதிரி மனிதர் கிடைக்கிறது அபூர்வம் சார். எனக்காக நீங்க நிறைய அவமானங்களை தாங்கி இருக்கீங்க. நன்றி சார். என்ன மேடம் நீங்க நன்றிலாம் சொல்லி தனியா பிரிக்கிறீங்க? நீங்க ரேடியோல சொல்லுவீங்கல்ல, அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில சந்தோஷமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் நான் உங்க கூடவே இருப்பேன். நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். வரேன். ஒரு நிமிஷம் வாங்க.
அப்ப கூட அவங்க திரும்பி வந்துருவாங்கன்னு என் மனசு பேராசப்படுது. அத்தை, எப்பத்த வந்தீங்க? வாங்க வாங்க. டேய் இங்க வா. என்ன பண்ற? வா வா செல்லக்குட்டி, என்ன பண்ற? எங்க வந்தீங்க? எங்க வந்தீங்க? என்ன பார்க்க வந்தியா? என்ன பார்க்க வந்தீங்களா? அச்ச அச்ச அச்ச, என்ன பண்றீங்க? எங்க வந்தீங்க? ஓய், என்னத்த பாத்துட்டு போலான்னு வந்தீங்களா? பவி, நான் உன்னை பார்த்துட்டு போறதுக்காக வரல. இந்த வீட்லயே தங்கி இருந்து உன் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கிறதுக்காக வந்திருக்கேன். அத்தை சொல்றீங்க? ஆமாம் பவி, குட்டி தான் வந்து நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ற, குழந்தையோட இங்க வந்து இருங்கன்னு சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ்டா. இந்த மாதிரி நேரத்துல அத்தை கூட இல்லையேன்னு எனக்கு எப்பவும் ஏக்கமாவே இருக்கும். அத புரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அத்தை, இன்னும் ஏன் அத்தை இங்கேயே நிக்கிறீங்க? உள்ள வாங்க. நில்லு. என்னடா சந்தோஷ் இதெல்லாம்? அவ என்னமோ மாசமா இருக்கிறத காரணம் காட்டி உன்னை ஏமாத்திட்டு இருக்கா. அது தெரியாம நீ முட்டாளா இருந்திருக்க. டேய், இவங்க 2 பேரும் திட்டம் போட்டு உன்னை ஏமாத்துறாங்கடா. இந்த குழந்தை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே நீ இவ்வளவு